இன்னைக்கு என்னது? த ஃபெய்த் லுக், விசுவாச பார்வைன்னு அர்த்தமா? யாக்கோபு 2ஆம் அதிகாரத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சதே தான். விசுவாசத்தை பட்சபாதத்தோடு பற்றி கொள்ளாதிருப்பீர்களாக. சர்ச்சில் இன்னைக்கு நிறைய பேர் சிஎஸ்ஐ சர்ச்சில் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் ஆண்டவரை உண்மையாக ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டவர்னு நினைக்கிறீங்களா? இப்போலாம் கிடையாது. 100 ஆண்டுகளுக்கு முன்பாக சமூக கொடுமைகளால் நிறைய பேர் கொத்தாக கிறிஸ்தவர்களாக மாறினாங்க. ஏன்னா நம்ம சில குறிப்பிட்ட ஜாதியினர் மேலே சட்டை போடக்கூடாது, லேடிஸ்லாம் அம்மனமாக தான் போகணும், ஆண்கள்லாம் சட்டை போடக்கூடாது, இடுப்பு வேஷ்டி மட்டும் கட்டிக்கணும், துண்டை கக்கத்தில் வச்சுக்கிட்டு பணிவாக போகணும். இப்படி பணிவாக போகலைன்னா அடிக்கிறது, அவங்கள கொலை பண்ணுறது, ஊரை விட்டு திரட்டி விடுறது, சோறு போடாமல் பட்னியாக போடுறது, இப்படிப்பட்ட மனித கொடுமைகள், ஆமாம், தீண்டாமை, வன்முறைகள் நடந்தது, மனித குல விரோத செயல்கள் நடந்தது. அப்போ கிறிஸ்தவ மதத்துக்கு மாறிட்டா எல்லாமே செய்யலாம் சொன்னோடனே 1000 பேர் 1,00,000 பேர்னு கிறிஸ்தவ மதத்துக்கு மாறினாங்க. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு மாறலை, இந்த அடியிலேருந்து தப்பிக்கலாம், ஏன்னா அங்கே போனால் சோறாவது கிடைக்கும் அப்படின்னு மாறினாங்க. எதற்காக கிறிஸ்துவை பின்பற்றினார்களோ அதுக்காக தானே இருப்பாங்க. அதனால் இங்கே சுதந்திரத்தை அடைஞ்ச உடனே அவங்க இஷ்டத்துக்கு பண்ணுவாங்க. இயேசு கிறிஸ்துவின் உண்மையான விசுவாசம் மனதில் கிடையாது. அதனால தான் இன்றைக்கி சிஎஸ்ஐ சர்ச்சில் பாரம்பரியமாக இருக்கிற நிறைய பேர் கிறிஸ்துவை உள்ளபடி ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்க மாட்டார்கள். விதிமுறைகளை பின்பற்றி கொண்டு நான் பெரியவன், நீ பெரியவன், என் ஜாதியை பற்றி தெரியுமா, எங்கள் அப்பா யாரும் தெரியுமா, இப்படியே பேசிக்கிட்டு இருப்பான். உண்மையிலேயே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் எப்படி இருப்பார்கள்? மகதலேனா மரியாள் இருந்தார். அவள் எடுத்திருந்த அநேக அசுத்த ஆவிகளை அவர் துரத்தியிருந்தார். காலம்புற நன்றி உள்ளவளாக இருந்தார். தன்னை ஒரு நாளும் பெருமை பாராட்டவில்லை. அப்படி தான் பவுலும் இருந்தார். என்னை எப்பேற்பட்ட தேவன் மாற்றினார். அவரோடு நேர ஆண்டவர் பேசினார். உண்மையிலேயே தேவனை முகமுகமாக சந்திக்கிறார். அப்பேற்பட்டவர் விலகி ஓட மாட்டேங்கிறார், அவரோடே இருக்கார். இதுதான் உண்மையான ஒரு பற்று உறுதி, விசுவாசம். த ஃபெய்த் லுக், ஹவ் இஸ் அ பர்சன் பார்ன் ஃப்ரம் அபோவ். ஒரு மனிதன் எப்படி மேலானவற்றிலிருந்து பரத்திலிருந்து பிறக்கிறான். ஹவ் இஸ் ஹீ ஆர் ஷீ சேவ்ட் ஃப்ரம் ஈட்டர்னல் பெரிஷிங். நித்திய அழிவிலிருந்து எப்படி ஒரு மனிதனை காப்பாற்றுகிறார். நம் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்யும்போது நம்ம மனசாட்சியே சொல்லும். இந்த உலகத்தில் இருக்க அத்தனை பேரும் சொல்லுவாங்க, நீ தவறான காரியத்தை செய்கிறாய் என்று. எப்படி அவங்களுக்கெல்லாம் தெரியுது? தவறான காரியத்தை செய்கிறாய் என்று அவங்களுக்கு எப்படி தெரியுது? நம்முடைய மனசாட்சிக்கு எப்படி தெரிகிறது? எப்படி நாம் நித்திய அழிவை நோக்கி போகிறோம் என்பது எப்படி நமக்கு தெரியும்? ஒரு நாளைக்கு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே நீங்கள் ஃபோனில் அதிகமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், யூ ஆர் டிவாஸ்டேட்டிங் யுவர் லைஃப், இல்லையா? நம்ம மனசே நம்மளை எச்சரிக்கதா இல்லையா? ரொம்ப அதிகமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம், அதெல்லாம் சரியில்லைன்னு யோசிக்கதா இல்லையா? உங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தங்க பார்த்துக்கிட்டாங்கன்னா என்ன சொல்லுவோம்? மற்றவங்க பார்த்து எவ்வளோ நேரம் ஃபோன் பார்த்துக்கிட்டே இருப்பார், பாருப்பா ஒன்றும் இல்லாமல் போகிற பாரு, எல்லாம் நல்லா தான் இருக்கும், படிக்கவே மாட்டியா அப்படின்னு கேட்போமா இல்லையா? எப்படி சுவாபமே நமக்கு அதை வெளிப்படுத்துகிறது இல்லையா? இயல்பான பண்பே நமக்கு அதை காண்பிக்கிறது இல்லையா? அப்படி போகையில் இந்த நித்திய அழிவிலிருந்து எப்படி நம்மை காப்பாற்றுகிறார்? பை பிலீவிங் ஆன் ஜீசஸ் கிரைஸ்ட், பை லுக்கிங் டு ஹிம் பை ஃபெய்த். நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் மூலமாகவும் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்ப்பதன் மூலமாகவும். நீங்கள் ஏற்கனவே ஒன்றை வாங்கிடாவிட்டால் உங்களுக்கு அதை பற்றிய அனுபவமே இருக்காது, இல்லையா? நீங்கள் ஆனந்த சில்க்ஸில் போய் நீங்கள் ட்ரெஸ் எடுக்கிறீங்க, அங்கே நல்லா இருக்குமா நல்லா இருக்காதான்றது நீங்கள் வாங்கினதை தெரியலன்னா எப்படி உங்களுக்கு தெரியும்? நீங்கள் ஒரு பாம்பே ஸ்வீட்ஸில் போய் ஸ்வீட் வாங்குறீங்க, ஒரு கடையில், ஒரு சூப்பு கடையில் போய் சூப்பு சாப்பிட்றீங்க, ஒரு கடையில் போய் பிரியாணி சாப்பிட்றீங்க தஞ்சாவூரில், இல்லையா? அந்த கடை பிரியாணி நல்லா இருக்குமா நல்லா இருக்காதுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? வாங்கி சாப்பிட்டு பார்த்தா தானே தெரியும். அதைத்தான் அவர் சொல்லுகிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், நீங்கள் தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயும் இருங்கள். விசுவாசம் மட்டும் போதுமா? அதான் யாக்கோபு 2ஆம் அதிகாரம் முழுவதும் சொல்கிறார். உயிர் இல்லாத சரீரம் செத்ததாக இருக்குமே, கடைசி வரை அது வசனாதான். அதே மாதிரி உங்களுடைய செய்கைகள் இல்லாத விசுவாசம் செத்ததாக இருக்கும். நான் கடவுளை நம்புகிறேன் என்று சொல்லியும் எந்த தேவனுடைய செய்கைகளும் செய்யாமல் இருந்தால், மூர்க்கத்திலும் கோபத்திலும் வஞ்சகத்திலும் வெறியிலும் நிறைந்திருந்தால் நீங்கள் விசுவாசிக்கிறவனே இல்லை. விசுவாசமும் வேண்டும், கிரியைகளும் வேண்டும். நீங்கள் தேவனை விசுவாசிக்கிறீர்கள் என்றால் அவரை எப்படி நம்புகிறீர்களோ அது மாதிரி வாழ வேண்டும். உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்கள் ஆண்டவரிடத்தில் போய் சொல்லுங்கள், ஆண்டவர் சொல்வதை செய்யுங்க.
ஆண்டவர் சொல்லுவார், அதெல்லாம் செய்யாதப்பா, நீ தப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்க, அடுத்தவங்களை பாதிக்குமா இல்லையா, என்னுடைய பிள்ளை மாதிரி நீ இரு, எதுக்கு இப்படி பேசுகிற, எதுக்கு இப்படி செய்கிற அப்படின்னு ஆண்டவர் சொல்லும்போது உடனே நீங்கள் திருத்திக்க, ஆண்டவரே நான் தவறு செய்து விட்டேன், நான் இப்படி செய்ய மாட்டேன். ஒவ்வொரு காரியத்திற்கும் அதான் மாதிரி கிரியைகளினாலே நீதிமான்கள் ஆக்கப்படுகிறாளே யார்? ராகாப். மனுஷன் விசுவாசத்தினாலே மாத்திரமல்ல கிரியைகளினாலேயும் நீதிமானாக்கப்படுகிறான் என்று நீங்கள் பார்க்கிறீர்களே. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தங்களுடைய செய்கைகளினாலே இயேசு அதான் ஒரு கதை சொன்னார். ஒருத்தன் போய் என்ன பண்ணான்னா 1000 வேலையை விட்டு நீக்கிட்டான். உடனே ஒரு எஜமான், ஒரு ஓனர் இருந்தார், அவனை வேலையை விட்டு நீக்கிட்டார். உடனே அவன் என்ன பண்ணான், டக்குன்னு இங்கே வாடா, நீங்களாம் கடை வாங்கியிருக்கீங்களா, நீங்கள் போய் கடை வந்து உனக்கு 5 லிட்டர் வாங்கியிருக்க, நீ 1/2 லிட்டர்னு எழுதி வச்சு கொடுத்துட்றேன், வா கையெழுத்து போட்டு கொடுத்துட்றேன், நீ எவ்வளோ வாங்கியிருக்க, 1/4 லிட்டர்னு கொடுத்துட்றேன், நான் வேலையை விட்டு போகிறேன், அதுக்குள்ளே உங்களுக்கு நல்லது செஞ்சுட்டு போயிடுறேன், நீ போட்டு கஷ்டப்படாதீங்க, வாங்கடா சீக்கிரம் வாங்கினேன், இல்லை வாங்கின கடனெல்லாம் குறைச்சி எழுதி கொடுத்துட்டு என்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, நான் போகிறேன், நீ போய் அவஸ்தைப்பட்டுட்டு இருக்காத, ஏதோ கொடுத்துருவேன்னு நான் பார்த்தேன், நல்லபடியாக போய் பொழைச்சிக்கடா, நான் போகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். அது ஓனருக்கு தெரிஞ்சு போச்சு, இது என்னடா இது கணக்கெல்லாம் தப்பாக மாற்றி எழுதியிருக்காங்க. அப்போ அந்த ஓனர் பார்த்தாரு, அவன் வேலையை விட்டு அவன் வாழ்க்கையே அழிய போகுது, அப்படின்னாலும் 10 பேருக்கு நல்லது செஞ்சுட்டு போகிறான் பாடுறான், இறக்கமுள்ள மனுஷனாக இருக்கான்டா, நம்ம தான் தப்பாக அவனை இது பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை மெச்சிக்கிட்டான். அந்த மாதிரி உங்களுடைய கிரியைகள் தேவனுக்கு பக்கத்தில் எப்படி இருக்குது? அடுத்தவனுக்கு இரக்கம் காட்டுறீங்களா, நியாய தீர்ப்பு மட்டும்தான் இருக்கீங்களா? நியாயப்பிரமாணம் என்ன சொல்கிறார்? நீங்கள் பாரு, நியாயப்பிரமாணம், விடுதலை பிரமாணம், சுயாதீன பிரமாணம், 2 பற்றியும் அவர் சொல்லியிருப்பார். நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது? உங்களை குற்றவாளிகள் என்று ஆக்குகிறது. விடுதலை பிரமாணம், சுயாதீன பிரமாணம் உங்களை என்ன இருக்குது? உங்களை நீதிமானாக்குகிறது. விடுதலை பிரமாணம்னா இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டார் அனைவரும், உன்னை சுற்றி இருக்கிற எல்லா பேரும் ரட்சிக்கப்படுவீர்கள். இயேசு கிறிஸ்துவை எப்படி விசுவாசிப்பது? உன்னுடைய பழைய வாழ்க்கையை விட்டு புதிய கிரியைகளினாலே, புதிய செய்கைகளினாலே புது மனுஷனாக மாறு. இதான் பை லுக்கிங் டு ஹிம் பை ஃபெய்த், பை பிலீவிங் ஆன் ஜீசஸ் கிரைஸ்ட், பை லுக்கிங் அன் டு ஹிம் பை ஃபெய்த். இதெல்லாம் நடக்காது. நீ இப்படியே பேசிக்கிட்டு ஒரு நாள் பாரு, 10 வருஷம் கழிச்சு நீ ஒன்றும் இல்லாமல் உருப்படாமல் போறியா இல்லையா பாரு. ஏசுன்னு பேசிக்கிட்டா இருக்க, நீயே படிக்காமல் கொள்ளாமல் வேறு ஒன்றும் செய்யாமல் ஏசு உனக்கு இப்படியே ஏற்கனவே மத பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தவன் ஏற்கனவே 4 பேர் நாசமாக போயிட்டான், நீ அடுத்து கிளம்பியிருக்க, நீனும் உருப்படாமல் தான் போகிற, இப்படி தான் எல்லா பேரும் சொல்லுவாங்க. சரி சார், வாங்க சார், போன 100 வருஷம் கணக்கு எடுத்து பார்ப்போம், இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி ஒரு 4 பேர் நாசமாக போனவனை காட்டுங்க, வாங்க வரிசையில் எடுப்போம். அதான் சாலமோன் சொன்னான், நான் சிறு வயது உள்ளவனாக இருந்தேன், முதிர் வயது உள்ளவனும் ஆகிவிட்டேன். என்னாச்சு? தேவனை தேடுகிறவர்கள் அப்பத்துக்காக, அவளுடைய நீதிமானுடைய பிள்ளைகள் அப்பத்துக்காக இறந்து திரிந்த, பிச்சை எடுத்து திரிந்ததை நான் பார்க்கவே இல்லை. அவன் ராஜாவாக இருந்தான், நான் சாகிற வரைக்கும் ராஜாவாகவே இருந்தேங்க. சின்ன பிள்ளையிலேருந்து எங்கள் அப்பா கூட சுற்றிக்கிட்டு இருந்தாங்க, ஊர் உலகத்தெல்லாம் போனாங்க, நாடு முழுவதும் சுற்றி பார்த்தேன். கடவுளுக்கு நியாயமாக இருந்தவருடைய பிள்ளைகள் ஒரு நாளும் இந்த மாதிரி சீரழிஞ்சு போகல. இது ப்ரூஃப். சரி, சமுதாயத்தில் மற்ற விசுவாசம், மற்ற நம்பிக்கைகளை பின்பற்ற இடத்துல கேட்போம், அவங்க அப்பா நேர்மையும் நியாயமாக செஞ்சார் சார், பிள்ளைங்களாம் நாசமாக போயிட்டாங்க அப்படின்னு ஒருத்தனை சொல்லுங்கள். எந்த நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தாலும் பரவாயில்லை, அவர்கள் இந்து சமயத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் பரவாயில்லை, இஸ்லாம் சமயத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் பரவாயில்லை, எந்த சமயத்தையும் சாராத நாத்திகர்களாக இருந்தாலும் பரவாயில்லை, அவங்க அப்பா ரொம்ப நேர்மையான ஆள் சார், நேர்மையை நியாயமும் செய்வார், எந்த அநியாயத்துக்கும் போக மாட்டார், எந்த குடும்பத்தையும் கெடுக்க மாட்டார் சார், அப்படி வாழ்ந்தார், முட்டாத்தனமாக வாழ்ந்துட்டு ஒன்றத்துக்கு லாய்க்கெல்லாம் போயிட்டார், பிள்ளைகள்லாம் நாசமாக போயிட்டாங்க அப்படின்னு ஒருத்தனை சொல்லுங்கள். இந்தியாவில் மட்டும் இல்லை, எந்த நாட்டிலையும் ஒருத்தனை சொல்லுங்கள். நம்ம உடனே இந்த நல் வழிகளை விட்டு ஓடிவிடலாம். தேவன் என்ன சொல்கிறார்? தீமை செய்வதை விட்டுவிட்டு நன்மை செய்வதை அல்லாமல் வேறு என்னத்தை தேவனிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார்? நீங்கள் இயேசு கிறிஸ்துவை பார்த்தால் எல்லாவற்றையும் செய்வீர்கள். இயேசு கிறிஸ்துவை எதற்கு பார்க்க வேண்டும்? இந்த உலகத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தையும் என்னாலே அன்றி உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. தேவன் சொன்னார், உண்மை அது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அப்படி சிந்தனையில் இருக்கணும் சார், மனசை ஒருமுகப்படுத்தணும், தியானம் பண்ணணும். தியானம் பண்ணிங்கன்னா நீங்கள் நல்லதை செஞ்சிடலாம், உங்களால் எதையும் செய்ய முடியும். மனசை கட்டுப்படுத்தணும், காயக்கல்ப பயிற்சி செய்யணும். மனசை ஒருமுகப்படுத்தி நீங்கள் மேலே வந்துட்டிங்கன்னா நீங்கள் நினச்ச காரியத்தை எல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லையா?
ஆனால் நிறைய கருத்துக்கள் உண்டு, நிறைய கொள்கைகள் உண்டு. ஆரம்பத்துலேருந்து ஆதி காலத்துலேருந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அறிஞர்கள்லாம் உண்டு, வாழ்வியலை சிந்தித்து கடைஞ்சி எடுத்த ஆளுங்களாம் உண்டு. அநேக புஸ்தகங்களை உண்டு பண்ணுவதற்கு முடிவில்லை. காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக. சாரா புளிஞ்சு பார்த்தீங்கன்னா சார், நீதிமொழிகள் தான் சொல்கிறார், காரியத்தின் கடைத்தொகையை கேட்பீர்களா? கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடப்பது தான் எல்லா மனுஷன் மீதும் விழுந்த கடமையாக இருக்கிறது. கடைசியில் முனிவர்கள்லாம் இந்த ஒரு சாது சுந்தர் சிங் சொல்வார், பெரிய பெரிய முனிவர்கள் அவங்களாம் போய் தவம் இருக்கிறாங்க 10 வருஷம் 15 வருஷம், இறைவனை எப்படியாவது தேடி கண்டுபிடித்த வேண்டும். மனதில் ஏக்கத்தோடு நான் வந்தேன் சார், இங்கே வந்து 120 வருஷம் ஆயிடுச்சு. ஒரு முனிவர் சொல்கிறார், சாது சிங் சுந்தர் சிங்கிட்ட சொல்கிறார், 120 வருஷம் ஆயிடுச்சு இங்கே வந்து. ஒருத்தர் சொல்கிறார், இங்கே வந்து நான் 300 வருஷம் ஆயிடுச்சுன்னு. அப்படியே ஃபுல்லாக மரம் மாதிரியே உட்காந்துருக்கார். எப்படி உயிரோடு வாழ்வீங்க அப்படின்னா, 15 நாள் 20 நாளைக்கு ஒருக்க அங்கே ஒரு செடியோட இலை இருக்கும், அதை சும்மா கால் பகுதியை வாங்கி நாக்கில் வச்சுக்கிட்டா போதுமா. லெட்டின் போக வேண்டியதில்லை, யூரின் போக வேண்டியதில்லை, உயிர் மட்டும் இருந்துக்கிட்டே இருக்குமா. இறைவனை எப்படியாவது தேடி அடைந்து விட வேண்டும் என்பதற்காக என்ன பண்ணுறாங்க, கடுந்தவம் புரிகிறார்கள். எல்லாரும் இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்பதை ஒத்துக்கொள்கிறார்கள். நிறைய சாமியார்கள் சொல்லியிருக்காங்க, இப்படி தான் இயேசு கிறிஸ்துவோடு பேசி கொண்டிருந்தேன், எலியாவோடு பேசி கொண்டிருந்தேன், யோபுவோடு பேசி கொண்டிருந்தேன், தாவீதோடு பேசி கொண்டிருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய சுவாமியார்கள் இருக்காங்க. எங்கே தேடினாலும் ஒரே இறைவன். எப்படி அவ்வளோ கடும் முயற்சியில் போய் இறைவன் அடைகிறார்? எனக்கு எந்த இறைவன் காட்சி கொடுக்கட்டும் என்று தேடிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார், இதெல்லாம் நீ போய் செய்ய வேண்டாம், கடுந்தவம் புரிய வேண்டாம். அதான் சாது சுந்தர் சிங். ஏன்னா அதெல்லாம் வேணாம், நேரடியாக ஆண்டவர் உங்களோட கூட பேசுவார். நீங்கள் இதுக்காக 40 வருஷம் 400 வருஷம் அங்கே போய் உட்காந்து கடுந்தவம் புரிய வேண்டியதில்லை. மக்களோடு வாழுங்கள், ஆண்டவரை விசுவாசியுங்கள், ஆண்டவரை நோக்கி பாருங்கள். On January 6, 1850, a snowstorm almost crippled the city of Colchester, England, and a teenage boy was unable to get to the church he usually attended. 1850 ஆண்டு ஜனவரி மாதம் 6ஆம் தேதி கடுமையான பனிப்புயல் அடித்தது. நகரையே குலுங்க வச்சிருச்சு. கிட்டத்தட்ட -40 டிகிரி 50 டிகிரி போயிடுச்சு. வெளியில் யாருமே வர முடியல. வந்தால் 10 நிமிஷத்தில் ஃப்ரீஸ் ஆகிடுவாங்க, அந்த அளவுக்கு போயிட்டுருக்கு. ஒரு சின்ன பையன் சர்ச்சுக்கு ரெகுலராக போக வேண்டிய இடத்துல போக முடியாமல் போயிட்டு. ஸோ ஹி மேட் இஸ் வே டு அ நியர்பை பிரைமேட்டிவ் மெத்தடிஸ்ட் சேப்பல் வேர் அன் இல் ப்ரிப்பேர்டு லேமேன் வாஸ் சப்ஸ்டிடியூட்டிங் ஃபார் த அப்சென்ட் ப்ரீச்சர். பக்கத்தில் இருக்கிற ஒரு மெத்தடிஸ்ட் சின்ன சர்ச்சுக்கு ஒன்று போனான். அங்கே பார்த்தா அந்த அளவுக்கு தேவனுடைய வசனத்தை தேவனுடைய வசனத்தில் உட்கார்ந்து ஆராய்ந்து தயார்படுத்தி கொண்டு வராமல் சும்மா என்னத்தையோ ஒருத்தன் உளறிக்கிட்டு இருக்கான், ஒரு லே ப்ரீச்சர். இன்றைக்கி நம்ம சர்ச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயத்தமே இல்லாமல் வந்துடுவாங்க, பார்த்துறீங்களா? என்ன தேவாய்க்கு வந்து உளர வேண்டியது, அவர் இதை சொன்னார், இவர் அதை சொன்னார், இதை சொன்னார்ன்ட்டு அப்படியே பேசிக்கிட்டே போகிறது. அந்த 20 நிமிஷத்தை எப்படியா கடத்தணும்னு பேசுது. அது மாதிரி ஒரு ஆள் வந்து பேசிக்கிட்டு இருந்தோம். உண்மையிலேயே ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து ஆண்டவரை உருக்கமாக பிடித்து கொண்டு, நான் என்ன சொல்லட்டும் ஆண்டவரே, எங்களுக்கு என்ன வசனம் கிடைக்கும்னு நம்ம தேடி போகும்போது நமக்கு நல்ல வசனம் கிடைக்கும். ஆனால் இப்படி உருப்படாதவன் 2 பேர் வந்து பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹிஸ் டெக்ஸ்ட் வாஸ் ஐசாயா 45:22. அவர் சொன்ன பேச்சில் எடுத்துக்கொண்ட பகுதி ஏசாயா 45ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். லுக் அன்டு மீ அண்ட் பி ஈ சேவ்ட். என்னை நோக்கி பார்த்து ரட்சிப்படையுங்கள். ஆல் த எண்ட்ஸ் ஆஃப் தி எர்த். பூமியின் எல்லா பகுதியிலுமே, பூமியில் இருக்கிற எல்லாருமே என்னை பாருங்கள். For many months, this young teenager had been miserable and under deep conviction, but though he had been reared in church, both his father and grandfathers were preachers, he did not have the assurance of salvation. அவங்க தாத்தாவும் அவங்க கொள்ளு தாத்தா அவங்க அப்பா எல்லா பேருமே கிறிஸ்டியன் தான், கிறிஸ்துவ குடும்பத்தில் தான் அவனை வளர்த்துட்டு வராங்க. ஆனால் ரட்சிப்பின் உத்தரவாதம் என்பது அவனுக்கு தெரியவே இல்லை. யார் இதே நமக்கு ரட்சிப்பை கொடுப்பது அப்படின்னு சொல்லி ரொம்ப தவிச்சுக்கிட்டு இருந்தான். அநேக மாதங்களாக அவனுக்குள்ளே ஒரு குழப்பம், நம்ம யார் காப்பாற்றுவார், நம்முடைய பாவ வாழ்க்கையிலிருந்து யார் நமக்கு விடுதலை கொடுப்பார் அப்படின்னு தெரியவே இல்லை. தி unprepared substitutor did not have much to say, so he kept repeating the text. A man need not go to college to learn to look, he shouted. Anyone can look, a child can look. About that time he saw the visitor sitting on one side, and he pointed out him and said, young man, you look very miserable. Young man, look to Jesus Christ.
அப்படி ஆயத்தமே இல்லாமல் வந்து அந்த ஆள் ஒரு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருந்தால என்ன சொல்கிறதுனே தெரில. நீங்கள் வந்து திரும்ப திரும்ப சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்கான். நீங்கள் வந்து எப்படி பார்க்கணும் என்பதை கற்றுக்கொள்வதற்கு நீங்கள் காலேஜுக்கு போக வேண்டியதில்லை. எப்படி பார்க்கணுன்னா இப்படியே திருன்னு பார்க்க வேண்டியதுதான். அதுக்கு என்ன ஸ்கூலில் போய் கற்றுக்கணும்? இப்படியே பார்க்குறதுக்கு எங்களுக்கு நீங்கள் போய் கற்றுக்கணும்? நீங்கள் போய் கற்றுக்கிற வேண்டியதில்லை. யார் வேணால் பார்க்கலாம். குழந்தை கூட பார்க்கும், நீங்கள் கூட பார்க்கலாம். அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கான். ஏன்னா வந்து ஆயத்தமாக வரலையே. நீ பார்க்கலாம். தம்பி, நீ கூட பார்க்குறது தெரியாமல் அப்படியே விரக்தியில் பார்த்துக்கிட்டு இருக்க, நல்லா பாருப்பா அப்படின்னு குத்து மதிப்பாக சொல்கிறான். A child can look. About that time he saw the visitor sitting to one side and he pointed at him and said, "Young man, you look very miserable. Young man, look to Jesus Christ." நீ இயேசு கிறிஸ்துவை பார், நீ தவித்து கொண்டிருக்கிறாய் போல தெரியுது, நீ இயேசு கிறிஸ்துவை பார் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்கிறார். The young man did look by faith, and that was how the great preacher Charles Haddon Spurgeon was converted. அந்த பையன்தான் சார்லஸ் ஸ்பர்ஜன். அவர் மிகப்பெரிய பிரசங்கியார். உட்காந்து தவிச்சுக்கிட்டு இருந்தாலும் அந்த பையன் அப்போ தான் ஒரு சுருக்குன்னு மனசில் வந்தது. நான் இந்த பாடத்தில் உலகத்தை தேடிக்கொண்டே இருக்கிறேன். அந்த பிரசங்கியார் சொல்லுவாரா, இந்த பிரசங்கியார் சொல்லுவாரா, இந்த பைபிள் சொல்லுமா, இந்த சர்ச்சு சொல்லுமா, அந்த சர்ச்சு சொல்லுமா. நான் உலகத்தை தேடிக்கொண்டே இருந்தேன். ரட்சிப்பு என்னை யார் விடுதலையாக்குவார், என்னை யார் காப்பாற்றுவார் என்பதை நான் உலகத்திலே தேடிக்கொண்டிருந்தேன். அப்பொழுதுதான் அவன் தெரிஞ்சும் தெரியாமலும் என்ன சொல்கிறான், இந்த இவன் போவான்ல, யோவாஸ் வந்து இதுக்கு போருக்கு போவான்ல, அப்போ வந்து ஒருத்தன் வந்து எய்மே இல்லாமல் ஒரு அம்பை அடித்து விடுவோம். அப்போ போய் அவனுக்குள்ளே உள்ளே பூந்துரும் பற்றியா இல்லையா? அதுமாரி ஒருத்தர் காரணமே இல்லாமல் அம்பை அந்த பக்கம் அடித்து விடுவான். அது அப்படியே போய் உன்னுடைய அக்குளில் போய் குத்தி செத்து விடுவான். அந்த மாதிரி என்னாச்சு, இவன்பாடு குத்து மேய்ப்பான் இயேசு வைப்பாருன்னு சொன்னோடனே அந்த சார்லஸ் ஹேடன் ஸ்பர்ஜன் மிகப்பெரிய பிரசங்கியார். அவர் சின்ன பையனாக இருக்கும்போது அந்த வார்த்தை அவர் மனதுக்குள்ளே போய் தைத்து, நீ இயேசுவை நோக்கி பார், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து வெட்கமடையாது இருந்தார்கள் அப்படின்னு இருக்கு. இயேசு கிறிஸ்துவை நம்பினவர்கள் இந்த நாள் வரைக்கும் ஒருத்தர் கூட அவமானப்பட்டு போனதில்லை. கிறிஸ்தவர்கள் ஏன் சீரழிந்து போகிறார்கள் என்றால், தங்களுடைய முகத்தை இயேசு கிறிஸ்துவை விட்டு விலக்கி இந்த உலகத்தின் பொருளின் மீதும், இந்த உலகத்தின் பணத்தின் மீதும், இந்த உலகத்தின் ஆடம்பரத்தின் மீதும், இந்த உலகத்தில் உங்களுக்கு கிடைக்கிற மகிமையின் மீதும் வைத்துக் கொள்கிறார்கள். அப்போ சீரழிய வேண்டியதான். அதுக்கு ரொம்ப சிம்பிளாக ஆண்டவர் உதாரணத்தை சொன்னார். இயேசு கடலில் வந்துக்கிட்டு இருக்கார் இல்லையா, நடந்து வரார். பவுல் கப்பல்லேருந்து படகுலேருந்து என்ன சொல்கிறான், ஐயோ ஆவி பேய் வருதுன்னு கத்துறான், ஆவேசம்னு. அதுக்கு அவர் என்ன சொல்கிறார், யோ நான் தான் வாயா அப்படிங்கிற. அப்படா நான் வந்தேன், நீங்கள் தான் நான் தண்ணியில் நடக்கட்டா, வா அப்படிங்கிற. தண்ணியில் இறங்கி நடக்கலாம். ஒன் டாக் டிக் டாக்னு 4-5 ஸ்டெப் வச்சுட்டான். ஒரு புயல் அடித்தது பிறகு ஐயோ புயல் வருதுனால டொபக்குன்னு தண்ணிக்குள்ளே போயிட்டான். அந்த படத்தை கூட நீ வரைஞ்சில டிராயிங்கில், தண்ணிக்குள்ளே உள்ளே போகிற மாதிரி. அப்போ ஆண்டவர் கையை பிடிச்சி தூக்குறார், அற்ப விசுவாசியே, ஏண்டா என்னை பார்த்துட்டு வர வேண்டியதானடா, ஏண்டா புயலை பார்க்குற? அப்போ உன்னுடைய பார்வை எங்கே இருக்கிறது? உன்னுடைய பார்வை இயேசு கிறிஸ்துவில் இருக்கிறது. மாறும்போது நீ உலகத்திலே அமிழ்ந்து போகிறாய். இயேசு கிறிஸ்துவே பார்த்து கொண்டே இருந்தனா உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றி தான். நீங்கள் ஆண்டவருடைய வழிகளிலே நடங்கள். ஒரு நாளும் அவர் உங்களை கைவிடவே மாட்டார். இதுக்கு முன்னாடி பல ஜென்ரேஷன் ஆண்டவர் கைவிடவில்லை. அதுக்கு அத்தாட்சி இருக்குது, ப்ரூஃப் இருக்குது. முன்னெல்லாம் சாமிமலை கொய்யா பழம்னு ஒன்று இருக்கும். இங்கே வரும்போது நாங்கள் போகும்போது அது வாங்குவோம். அந்த சுவாமிமலை போகிற வழியில் 2 பக்கமும் கொய்யா தோட்டம் இருக்கும். இப்போலாம் அதை இடித்து வீடு கட்டிட்டாங்க. சுவாமிமலை கொய்யானா அவ்வளோ ஃபேமஸ், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் பிஹெச்சிக்கு போகும்போது வாங்கிட்டு வந்துடுவேன். போகும்போது பார்ப்பேன், கிட்ட ரோட்டு ஓரத்தில் வந்து கூடையில் வச்சுருப்பாங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சுவாமிமலை கொய்யானா டேஸ்ட்டு எல்லா பேருக்குமே தெரியும். அது ஒரு நாளும் ஒரு பழம் கூட டேஸ்ட் இல்லாமல் இருக்காது. எல்லா பழமும் டேஸ்ட்டாக இருக்கும். யார்கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க, சுவாமிமலை கொய்யா சூப்பராக இருக்கும் சார். நீங்கள் சுவாமிமலை கொய்யாவுக்கு தெரியும், சூப்பராக பிரமாதமாக இருக்கும், போனீங்கன்னா வாங்கிட்டு வந்துருக்கு. சுவாமிமலை கொய்யானா எல்லாருக்கும் பிடிக்கும். யார் ஒருத்தர் கூட சொல்லுவாங்க, ஒரு பழம் கூட இதாக இருக்காது. இது ஒரு சாட்சி. இயேசு கிறிஸ்துவை பற்றி இதுதான் சாட்சி. இயேசு கிறிஸ்துனா அவர் அருமையான நம்முடைய வாழ்க்கையை காப்பாற்றுவார். நம்முடைய வாழ்க்கையை அவரை பற்றி கொண்டிருங்கள். நிச்சயமாக நல்லது, அவர் நல்லா சொல்லுதான். யாராவது ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்களா, இயேசு கிறிஸ்து சொன்னதெல்லாம் ப்ராடுங்க, அதெல்லாம் சரியில்லை, வாழ்க்கைக்கு எல்லாம் ஒத்து வருமா அன்னி யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். இயேசு கிறிஸ்து தப்பாக வேணால் சில பேர் சொல்லுவோம். இந்த ஆள் வந்து இந்த சர்ச்சை அடிச்சுக்கிட்டு 3 நாள் கழிச்சு கட்டுறேன்னு சொன்னாங்க. அவனை பொய் சாட்சிகள் தான் சொன்னாங்க.
உண்மையான சாட்சி அது அல்ல. இயேசு கிறிஸ்துவை பற்றி உண்மையான சாட்சி என்ன? ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் உண்மையை சொன்னார். மனிதர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்களை சொன்னார். அவரை நோக்கி பாருங்கள், விடுதலை அடையுங்கள். வேர்ஸ் ஃபார் டுடே, தீமோத்தேயு 1:12 எடுங்க. I am not ashamed, for I know whom I have believed, and I am convinced that he is able to guard what I have entrusted to him until that day. அப்போ படிங்களேன் தமிழில். நான் விசுவாசிக்கிறவர் யார் என்று எனக்கு தெரியும். அதான் சொல்கிறேன், எனக்கு நல்லா தெரியும். நான் விசுவாசிக்கிறவர் யார் என்பதை நான் அறிவேன் அப்படின்னு போட்டிருக்கோம். 1 தீமோத்தேயு 12. Thank God that you can know you have eternal life, and that becoming a member of Christ for our family is not complicated. நம்ம 1 தீமோத்தேயு 1:12. அதாவது இன்றைக்கு நமக்கு ரட்சிப்பின் உறுதி இருக்குது. நமக்கு அழியாத வாழ்வு உண்டு என்று நமக்கு தெரியும். இப்பொழுது இது நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன், ஆயிலும் நான் வெட்கமடையேன். ஏனென்றால் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன், நிச்சயத்தும் இருக்கிறேன். இல்லையா? நமக்கு நித்திய வாழ்வு, அழியாத வாழ்வு உண்டு என்பது நமக்கு நல்லா தெரியும். நிறைய பேருக்கு அந்த நம்பிக்கை இல்லை, அந்த உத்தரவாதம் இல்லை. நாம் தேவனுடைய குடும்பத்தில் ஒருவராக ஆவது அவ்வளோ ஒன்றும் சிரமமாவது அல்ல. ஆண்டவரிடத்தில் போய் முழங்கால் படிக்கிட்ட போகிறோம், ஜெபிக்க போகிறோம். இப்படி ஜெபிப்பதினாலே, முழங்கால் படிட்டு ஆண்டவர் விசுவாசிப்பதினாலே நாம் என்னத்தை இழக்கப் போகிறோம்? ஒன்றையும் இழக்கப் போவதில்லை. நமக்கு வெற்றி மட்டும்தான் கிடைக்கும். ஆனாலும் இதை செய்வதற்கான தடைகள் அநேகம் இருக்கும். பிசாசானவங்களை விடவே மாட்டான். ஜெபிக்க விடாத அளவுக்கு என்னென்ன பிரச்சனை பண்ணணும், என்னென்ன நொம்பலத்தை கொடுக்க முடியுமோ கொடுப்பான். ஆனால் நீங்கள் விடாதீங்க, ஆண்டவரை பற்றி கொள்ளுங்கள். ஆண்டவருடைய வசனம் உங்கள் மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கணும். எவ்வளவு துன்பமான, எவ்வளோ மோசமான காலங்கள் வந்தாலும் ஆண்டவர் இன்றைக்கி நம்ம எப்பேற்பட்ட வெற்றியை கொடுத்திருக்கிறார். எவ்வளோ மோசமான ஒரு நிலையில் இருந்தோம், சுகவீனமாக இருந்தோம். இன்றைக்கு தேவன் எப்படி, நம்ப முடியாத காரியம் இல்லையா? அற்புதமாக நம்மளை உயிர்ப்பித்து வருகிறார். ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் ஜெபிக்கும்போது நமக்கு சோதனைகள் வரணும். ஆண்டவரை போய் உறுதியாக பற்றிக்கொள்ளணும், அவரே பார்க்கணும், விடுதலை அடையணும். நான் ஆண்டவரை பார்த்து விடுதலை அடைந்தேன், ஒரு அனுபவம் கிடைக்கும். நான் ஆண்டவரை பார்த்து விடுதலை அடைந்தேன், ஒரு அனுபவம் கிடைக்கும். நான் ஆண்டவர் பார்த்து விடுதலை அடைந்தேன். இது உங்களுடைய வாழ்க்கையிலே அனுபவமாக மாற வேண்டும். அதான் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்குகிறது, பொறுமையானது விசுவாசத்தை உண்டாக்குகிறது இல்லையா? மேலும் மேலும் நீங்கள் பரீட்சைக்கு படும்போது ஆண்டவரை நோக்கி பாருங்கள், ஆண்டவரை கேட்டுக்கிட்டுங்க. இந்த பக்கமாக வழி இருக்குப்பா, இப்படி வாப்பா அப்படின்னு ஆண்டவர் சோதனைக்கு தப்பி போகத்தக்கதான வழியும் உண்டாக்கி வைத்திருக்கிறார். நீங்கள் சோதனையில் அழிந்து போக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் அல்ல. பிசாசானவன் சோதனையை தருவான். அந்த சோதனைக்கு தப்பி போகத்தக்கதான வழியும் இந்த பக்கம் லெஃப்ட்டில் அப்படியே அப்படி இந்த கார்னர் வழியே வா, அதில் மாட்டாமல் போயிடுவேன். ஆண்டவர் சொல்கிறார், சோதனைக்கு தப்பி போகத்தக்கதான வழியை தருவேன், சோதனையை எதிர்கொள்ளத்தக்கதான பலத்தை தருவேன், பயப்படாத. அப்படி எல்லாம் கத்தியோடு நிற்கிறாங்களோ ரோட்டில், நீ பேசாமல் வா, நான் பார்த்துக்கிறேன். 4 பேர் தடியாக நிற்கிறான். அந்த அக்கா என்னாச்சு, அன்றைக்கி நம்ம பார்த்தோம்னா ஒரு கதையில் ஒரு அக்கா போகிறாங்க, அந்த கொலைகாரன் கையில் கத்தியோடு நிற்கிறான். ஆனால் அவங்கள ஒன்றுமே செய்யலை. என்னடா கேட்டால் என்ன சொல்கிறான், உன் பக்கத்தில் தடியாக 2 பேர் போனானோ, நான் எப்படி அடிக்கிறது, அதான் தலையை குனிஞ்சிக்கிட்டு நின்றுக்கிட்டேங்கிறான் இல்லையா? உங்களை சுற்றி அவருடைய தூதர்கள் பாளையம் இறங்கி உங்களை காப்பார்கள். நீங்கள் விசுவாசத்தோடய ஆண்டவர் இடத்துல கேட்க வேண்டும், அவ்வளோதான். இதுதான் வாழ்க்கை. அப்படி ஒன்றும் கஷ்டம் இல்லை. அதான் இதில் சொல்கிறார், கடைசியாக ஒரு வசனம் இது சொல்லியிருக்காரு. Becoming a member of God's family is not that much complicated. அவ்வளோ ஒன்றும் சிக்கலான விஷயம் இல்லை. நீங்கள் ஆண்டவரை நோக்கி பாருங்கள், விசுவாசத்தோடு பாருங்கள், வெற்றி அடையுங்கள் என்பது தான் இன்றைய சிந்தனை. சரியா?